கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. அம்மா, நீ மஞ்சள் கொல்ல மாரிசாமி பேசில்ல? இவங்க எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? யாருங்க அவங்க? யாருன்னு கூட தெரியாதுங்க. தண்ணி எடுத்துட்டு திரும்பினீங்க, ஒரே பாய்ச்சல பாஞ்சி அலக்க தூக்கிட்டு வந்து போட்டாங்க. சரி வா. ஆமா, உட்காருமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. எப்படிங்க ஐயா? அம்மா, தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேள்வி கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமைம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான். சரி உட்காருமா, உன் வீட்டை கொண்டு விட்டு போறேன். உட்காருமா. ஐயாலாகாத சோம்பேறிங்க, தடியங்க மாதிரி 3 பேர் போனீங்களாடா, ஒருத்தரை சமாளிக்க முடியல. மொத ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு வா நாள் அனுப்பிச்சா உடம்பட்டு ஓடி வரீங்களாடா, வெக்கமா இல்ல? இதுக்காகவா செலவழிச்சு உங்களை வெளியூர் வர வைச்சேன்? இன்னொரு தடவை முடிச்சிருங்க. பயமுடா கழுத. இனிமே இந்த ஊர் எல்லா பக்கமே தலை காட்ட கூடாது. ஓடிப்போ. என்னம்மா, என்ன நடந்தது? கடத்திட்டு போய் கடுக்க நினைச்சாங்க தாத்தா. இவருதான் நல்ல ஒரு காப்பாத்தினார். மாயசாமி, இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க தான் இப்படி செய்யறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும், பாத்துக்கலாம். ஐயா, இந்த மாதிரி அக்கிரமம் இந்த ஊர்ல நடந்தா எங்க பெண்டு பிள்ளைங்க எப்படி சின்னையா வெளியே திரும்ப போக முடியும்? பயப்படாதீங்க, இந்த மாதிரி அக்கிரமம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதனுடைய பலனை அவங்க சீக்கிரம் அனுபவிக்க தான் போறாங்க. அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். நீங்களாம் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும் சின்னையா, நீங்க நல்லா இருக்கணும். கோபி, நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு சந்தேகமா? பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலேயே வந்து பயமுறுத்துறதா? பெரிய ராணிங்க மாதிரி நடு பாதையில இப்படித்தான் குளிக்கு நடந்து போறதா? ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா. பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு. தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்லா சொன்னடி ராதா. இத பாரு கோபி, வழியில வர பெண்களை கலாட்டா செஞ்ச அப்படி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா. என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா? உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு உன்னுடைய ரேக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன், ஜாக்கிரதை. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் மெட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் மெட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கிட்ட வந்தால கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும். கிட்ட வந்தாலே கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும். தத்தி தள்ளாடும் தங்கக்கூடம், வந்து சேராதோ அந்த புறம். தத்தி தள்ளாடும் தங்கக்கூடம், வந்து சேராதோ அந்த புறம்.
கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோடு அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. பெட்டை பின்னோடு சேவல் வரும், சேவல் பின்னோடு ஆவல் வரும். பெட்டை பின்னோடு சேவல் வரும், சேவல் பின்னோடு ஆவல் வரும். ஆவல் வந்தாலே காதல் வரும், காதல் வந்தாலே ஊடல் வரும். ஆவல் வந்தாலே காதல் வரும், காதல் வந்தாலே ஊடல் வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு, இருக்கு காலம் எதுக்கு? நெருங்க நேரம் ஒதுக்கு, நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு, அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு. அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு, அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு. அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு, நித்தம் வருவாளோ அல்வா துண்டு. அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு, நித்தம் வருவாளோ அல்வா துண்டு. இந்த மாம மயக்கம் விடுங்கா தீரும் வரைக்கும் மனசு தாவி கொதிக்கும், உடம்பு தீயா கொதிக்கும், உடம்பு தீயா கொதிக்கும். நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு, கங்கை பாடாதோ காதல் மெட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. ஏடி சிவகாமி, 1.25 ரூபாய் குறையுதே, நீ எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். சீட்டாட காசை தொடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நெல்லு வித்த காசை தொடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஏண்டி இவ்வளவு நேரம்? அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அந்த கோபியை நீங்க கண்டிச்சு வைக்கல, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் முடிச்சுட்ட. அவன் உன்னை என்ன செஞ்சான்னு சொல்லலையே. ஆத்துக்கு போனா அங்க, தண்ணி மூண்டுட்டு இருந்தா அங்க, பாதையில போயிட்டு இருந்தா அங்க, பொண்ணுங்க போற பக்கெல்லாம் வர்றது, கொட்டம் அடிக்கிறது. அப்பா தாங்க முடியல. பெரிய நந்தகுமாரன், நான் அவனை கண்டிக்கிறேன். கோபியை கண்டிக்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த அடங்காப்புடாரிய கண்டிச்சு வைங்க. மன்னிக்கணும், குணத்துல உன் பொண்ணு உன்னை அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கா, நம்மால ஆகாது. அப்புறம் முருகா, வெறும் ஜோக்கரை மட்டும் கொடுத்து என் பிராணனை வாங்காம ரம்மியை சேர்த்து கொடுத்து என்ன காப்பாத்துறாப்ப. ராதா, உனக்கு ஏண்டி கோபியோட போட்டி? நாளைக்கு உன் கழுத்துல அவன் தானே 3 முடிச்சு போட போறான். ஆமா, ஏமாந்தா போடுவான். போடுவான் என்னடி? போடுவார்னு சொல்லு. சரி, ஏமாந்தா போடுவார். இந்த அக்கிரமம் பண்றவங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அப்படி என்ன அவன் அக்கிரமம் பண்ணிட்டான்? பாவாடிய பிடிச்சி நுடுக்காரு. தம்பி, என் வீட்டுக்காரண்ட குடுறா. ஆமா, இதுல குறைச்சல் இல்ல. லொடுக்கு 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 வெறும் டீயை கொடுத்து அனுப்பிச்சிருவான். மத்தியானத்துல உள்ள போனாக்கா தம்மா சோரம் இவனோட ஊறுகாயும் கொடுப்பா. என்ன மனுஷன் காலிருந்து பேயா உழைக்கிறானே, அவனுக்கு ஒரு சொரா போட்டு ஒரு வர்த்தகரி. என் முகத்தை பார்த்து பேசியா? போன விசாரக்கிழமை செல்லாங்குடி குழம்பு சொரா புட்டு ஆக்கி அம்மா சொல்லிட்டு லபக்கு லபக்குன்னு புள்ள யாய நனிக தரமா பேசுற. ஏண்டி ஆடிக்க அம்மாவாசியும் என்னைக்கோ தம்மா போட்டாலும் அதை சொல்லி காட்டுறான். பெருசா பேசு. என்னடி மறப்பு உனக்கு? நீ நாய் கழியா? நீ ஒரு புருஷனாயா? நீ என்னையா சம்பாதிக்கிற? நான் ஏதோ பொம்பளை டீயாச்சு கொடுக்குறேன்னு 4 பெரிய மனுஷன் ஒன்ன மாதிரி வாரான், டீயை குடிச்சுக்கிட்டு போறான். நீ என்னையா பண்ற? ஒரு ஆம்பளை ஒரு சொக்கா வைக்கிறதுக்குள்ள 1.5 கட்டு பீடி பிடிக்கிறியா? கொடுப்ப வழக்கு மாதிரியா?
விஷயத்தை என்னடி ஊராங்கிட்ட சொல்ற? அவனா பெரிய மனுஷனா? ஏய், நீ நான் தலைப்பா கட்டா பெரிய மனுஷனா? முக்கா கை சக்கா தச்சு கொடுத்தன போன தீபாவளிக்கு. அது கூலி கொடுத்தாயா நீ? நியாயம் காக்குற நியாயம். மிஷினை பாத்துக்கிட்டு வசூலுக்கு போய் வர. சுந்தரா, உன்னை நம்பி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். என் பணம் எங்கேயும் போயிடாது. ஆனா திருப்பி கொடுக்கும் போது உனக்கு தான் சிரமம். நல்லா விளைஞ்சதுன்னா ஒரே வருஷத்துல கடனை மொத்தமா திருப்பி கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, உரம் வாங்கணும், விதை வாங்கணும், கையில சுத்தமா பணம் இல்ல. கடன் வாங்க சங்கோச்சப்பட்டா விவசாயம் எப்படிங்க நடக்கும்? வாட்சம் தான். இப்ப உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் விட்டா சௌரியமா இருக்கும். ஏற்கனவே நீ 6000 வாங்கியிருக்க. இதோட சேர்த்தா 7000 ஆகுது. நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஞாபகம் இருக்குல்ல? அப்ப சரி. கொஞ்சம் இரு. அம்புஜா, ஓ, இங்க இருக்கிறியா? அம்புஜா, கல்கி படிக்கிறியா? நம்ம சுந்தரத்துக்கு 1000 ரூபாய் கடன் வேணுமா? நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். என்ன கேட்காம ஏன் வாக்கு கொடுத்தீங்க? தப்பு. அவன் ஏற்கனவே 6000 கொடுக்கணும். அத முதல்ல வட்டி முதல்ல பைசா பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்த 1000 கொடுக்கலாம். அத குடுக்கறதா இருந்தா 1000க்கு அவன் இங்க வர்றான். இது பொம்பளை சொத்து. இதைய அழிச்சிட்டு அக்கடான உட்காந்து அப்ப காவடி தூக்க வேண்டியதுதான். எனக்கு தெரியாதா அது? பாரு, அதனால தானே வட்டி வாங்கி உன் சொத்தை வளர்க்குறேன். அம்புஜம், சுந்தரம் ரொம்ப நல்லவன், நாணயமானவன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வேற. அவனால நமக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன். சரி, எடுத்துக்கிட்டு வர்றேன். இங்கே நில்லுங்க. வீராவை திறந்ததை வந்து எட்டி பார்க்காதீங்க. திறந்தவன எட்டி பார்க்கணும். அம்மா, இங்க பாரு, டின்ல பவுடரே இல்ல. அண்ணன் ஒரு நாளைக்கு 4 வேளை பூச்சிக்கிட்டுமே. நான் அவனுக்கு புதுசா ஒரு டின்னு வாங்கி தரேன். அவனு சின்ன பிள்ளை தானே. அவனா சின்ன பிள்ளை? சின்ன உங்க மாதிரி வயசாயிடுச்சு அவனுக்கு. போய் பணம் எடுத்துட்டு வா. கொண்டார. என்னம்மா வாசனை ஒரேடியா தூக்குது? செட்டு போட்டுருக்கேன்ப்பா. எங்க சுத்திட்டு வர்ற? நான் ஒண்ணும் உங்க மாதிரி வீட்டுக்கு காவல் இல்ல, பண்ணையில இருந்தா வர்றேன். அண்ணே, நேற்று 100 ரூபாய் கொடுத்தேன். 20 ரூபாய் சென்ட் விலை மிச்சம் எங்க? செலவா போச்சு. இப்படி செலவழிச்சா நம்ம குடும்ப உருப்பிட்ட மாதிரி தாண்டா. நீங்களா சம்பாதிச்சீங்க? நல்ல கடடா கண்ணு. உங்களுக்கு கண்டாலே பிடிக்கிறது இல்ல. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? அனுபவிக்கட்டும். என்ன தார அனுபவிக்க போறான்னு நீ ஒரு நாளைக்கு பார்க்கத்தான் போற. பாக்குறேன். இந்தாங்க 6000 சேர்த்தி இந்த பத்திரத்துல எல்லாம் விவரமா எழுதிருக்கிறேன். கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. போங்க. சீக்கிரம் ஆட்டுண்டி. கோபி வர நேரமாச்சு. இத பாருங்கடி, இந்த பள்ள இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. இன்னைக்கு அந்த கோபி கோட்டத்தை அடக்கே தீரணும். ஏறதா இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்றோமே, கோபி வராட்டா? அட போடி, கோபி நிச்சயமா வருவாரு. நம்ம திட்டமோ கண்டிப்பா பலிக்கும். சீக்கிரம் தலையெல்லாம் கொட்டுங்கடி, சீக்கிரம். ஏய், கோபி வராது. சீக்கிரம் யாராவது கண்ணை கட்டுங்க. அந்த கண்ணை கட்டுற துணி எங்கடி? இதோ இருக்காதா? ஏய் கோம்பளா, வா. குடையெல்லாம் கொண்டு மரங்கடி, ஓடுங்க. என்ன வேடிக்கை பாக்குற? எங்க ஆத்துல கலந்துக்கிறியா? பெண்ணோட இல்லையா? ஒன்ன போல பொம்பளை வேற என்ன அவ்வளவு மட்டமா? தோஷம் இருந்தா இங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டு எங்களை ஒருத்திய பிடிச்சு பாப்போம். அப்படியா? கவனிச்சேன். என்ன சொன்னேன்? இந்த பார், நான் மனசு வச்ச அத்தனை பேரையும் பிடிச்சிருவேன். அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு நிபந்தனை, நான் எவ்வளவு பிடிக்கிறேனோ அவ நான் சொல்றத கல்யாணம் பண்ணிக்கிறேன். கத்துக்கண்ணு, மூக்கு கண்ணுதான். அது தோக்கத்துக்குள்ளேயே கோபம். நல்லா கத்து. கண்ணு தெரியாம இருக்கணும்ல. நேரா
கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி கம்பெடுத்து சண்டை போடும் பாத்தியாரு கம்பெடுத்து சண்டை போடும் பாத்தியாரு வீரத்தை எங்க கிட்ட காட்டினாரு மாட்டிக்கிட்டாரடி மயில காடை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி ராஜநடை போட்டான் நம்ம அர்ஜுன மகாராஜா ராஜநடை போட்டான் நம்ம அர்ஜுன மகாராஜா ஆனழகன் ஆனால் என்ன அள்ளியும் கை பூஜா ஐயா கிட்ட கேளடி அம்மா பாரதம் படிச்சாரா படிச்சா இப்படி பொம்பள கிட்ட பம்பு வளர்ப்பாரா கண்ணியரின் கையில் வந்து சிக்கிக் கொண்டாரு கரையேற வழி இல்லாமல் சிந்திக்கின்றாரு மாட்டிக்கிட்டாரடி மயிலே காடை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி மாமன் இவர் மானத்தை பார்த்து ஜோரா நடந்தாரு மாமன் இவர் மானத்தை பார்த்து ஜோரா நடந்தாரு மாந்திருக்க வலையில் வந்து நேராய் விழுந்தாரு ஐயோ பாவம் அழ போறாரு கிண்டல் வேணாண்டி அரியா பிள்ளை அசடாயிருந்தா விட்டு பிடிப்போண்டி புத்தியில் ஏதோ கொஞ்சம் குற்றம் இருக்குதடி பித்தங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் இருக்குதடி மாட்டிக்கிட்டாரடி மயிலே காடை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி மேலாக்கு போட்டவளுக்கு வீரம் கிடையாதா மேலாக்கு போட்டவளுக்கு வீரம் கிடையாதா பாலாட்ட வந்தவருக்கு விவரம் புரியாதா ஒன்னா சேர்ந்து கண்ணா மூச்சு ஆட்டம் போட்டோண்டி அனுதாபத்தில் தோற்றவருக்கு கூட்டம் போட்டோண்டி பட்டவரை போதும் என்று விட்டா போவாரு பெண்ணென்றால் அச்சம் கொண்டு சிட்டா பரப்பாரு மாட்டிக்கிட்டாரடி மயிலே காளை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி தங்கம் தாண்டி பொம்பள சிங்கம் தாண்டி சிங்கங்காடி அம்பள சிங்கங்காடி தங்கங்காடி அம்பள சிங்கங்காடி ஊர் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சோம். பண வசதி இல்லாம இந்த ஒரு வருஷமா கட்டணம் பாதியிலே நின்னு போயிருக்குது. ஆனா இப்ப குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது இந்த கூரை கொட்டைய, அது எப்ப விழுந்துருமோங்கிற அபாயத்தில் இருக்குது. ஆமா சுந்தரமில்ல, எப்படியாவது சீக்கிரமே இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சு இந்த வருஷமே பள்ளிக்கூடத்தை இதுக்கு மாற்றி விடணும். நீங்க சொல்லிட்டீங்க, இத கட்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 15,000 ரூபாயாவது வேணுமே. ஊர்ல வசூல் பண்ணிட வேண்டியதுதான். வசூல இன்னில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். என்ன கோதண்ட பிள்ளைவா, முதல்ல உங்க கைங்கரியமா 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துருங்க. 1000 ரூபாயா?
என்னய்யா இது எடுத்த உடனே ஏன் தலையில கைய வைக்கிறீங்க? வட்டி வாங்குறீங்களே, கொடுத்தா தான் என்ன? ஆமா கோதன பிள்ளை, இந்த நல்ல காரியத்தை நீங்க ஆரம்பிச்சு வைங்க. உங்களுக்கு ஒண்ணு 1000 ரூபாய் பெருசா ஆயிடாது. அவர் கொடுத்தாச்சு. நீங்க சும்மா இருங்க, மேற்கொண்டு வசூலுக்கு போவோம். வாங்க வாங்க. எல்லா பேரும் சொல்லிட்டு போட்டானுங்க. இந்த 1000 ரூபாய்க்கு என் பொண்டாட்டி வட்டி கேட்பாள, அதை யாரு கொடுக்கறது? உத்தம வீடு எங்கயா இருக்குது? நீ யாரா நைனா? நைனா? எனக்கு இது கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள நைனா? கொஞ்சம் மரியாதையா பேசியா? நான் மெட்ராஸ்ல இருந்து முத்தம்மாவை தேடி வந்திருக்கிறேன். முத்தம்மாவை நீ ஏன் தேடுற? முத்தம்மா எங்க அக்கா, அதனால நான் தான் தம்பி. ஹை மச்சான். மச்சானா? தேக்கார யாருக்கு யாரு மச்சான்? மச்சான் சதா மச்சான். உனக்கு நான் அத்தா மச்சான். அத்தா மச்சான்? அதே மச்சான். அத்தானா மச்சான்? அத்தான் தான் மச்சான். ஐயோ, அடையாளமே தெரியல. முத்தமா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ரயில்ல வந்தியா? விடுறாங்களே. ஏறிங்கனியா? இங்க வந்து இறங்கினேன். அக்கா தாத்தா, இங்க தம்பி ஆளே அடையாளம் தெரியலையடா. என் மச்சான் சத்தியா, என் தம்பி ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வந்திருக்கிறா. அத்தா நல்லா வச்சிருக்கீங்க. அவளுக்கு நான் குறைச்சல. நீ வாடா கண்ணு. ஆமா, வெறுக இடம் வந்து ஏன் இந்த பட்டி? பட்டியா கேட்டு வாயா, வாடா கண்ணு. ஏண்டா தாத்தா, உனக்கு மொத்தம் நம்ம இப்பதான் வந்துதா? சர்தாஸ்தான் போட்டுறேன். வந்து சார்ல வந்துதே. ஆனா அதான் வர்த்தகரி மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கிறேன். அடி சட்டை இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, பட்டு அக்காவுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? வெறுங்கையோட வருவேன். உடலை, ஜாக்கெட்டு, பாவாடை. பாவரியா? அட ஏதோ ஒண்ணு இடுப்புல போத்தியாம. சும்மாரியா? ஆமா, உங்க அத்தானுக்கு அத்தானுக்கு வேட்டி உருவில வந்துட்டான். உருவிட்டு பேண்ட் புதுசு பேண்ட் வந்துருக்கேன். ஏன் உனக்கு எப்படி கிடைச்சது? ஒரு உத்தேசம் தான், 2 கால் இருக்குல்ல, விட்டுற வேண்டியதானே. சரி, முன்ன பின்ன நான் கட் பண்ணிக்கிறேன். பரமசிவா, அம்மா அம்மா வாங்க. முத்தமா, இது யாரு? இது நானே சொல்றேன். பட்டத்துல வந்திருக்கேன். என் பேர் சதாசிவம். சதான்னு கூப்பிட்டா போதும், தப்பு இல்லை. உங்க பேர் என்னவோ? எதுக்கு கூப்பிடத்தான். நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சொடுக்காலே போதும், திரும்ப வந்தீங்களா? ஷோ, பரமசிவம், அம்மா அம்மா இந்த 1.5 மீட்டர் இருக்கு, 2 ஜாக்கெட் வரணும். அளவு அவருக்கு தெரியும். 1.5 மீட்டர்ல 2 ஜாக்கெட் எப்படிமா தைக்க முடியும்? என்னத்தான் நீங்க பாக்கெட் துணியிலே ஜாக்கெட் தைக்கிறாங்க இந்த காலத்துல போய்? ஒண்ணு இல்ல, மேல கொஞ்சம் கட் பண்ணி கீழே கட் பண்ணிட்டோம்னா கரெக்டா போடும். நீங்க கவலைப்படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள தைச்சு அனுப்புறேன். பரமசிவம், நல்ல நல்ல அப்படியே கட் பண்ணலாமா? 1.5 மீட்டர்ல எப்படி 2 ஜாக்கெட் தைக்க முடியும்? இதுக்கு முன்னால மெட்ராஸ்ல நீ என்ன வேலை பார்த்த? கேடத்தாண்டி எந்த ஆபீஸ்? தப்பு பண்ற ஆபீஸ் அது. அங்க ஒரு பெரிய டெய்லர் கடை, அங்கதான் வேலை. வியாபாரத்தை நஷ்டம், இழுத்து பூட்டிட்டா வேற வழியில வந்துட்டேன். இந்த லட்சணத்துல லெட்டர் வேற போட்டு வந்தியா? இவனுக்கு மீன் குழம்பு ஒத்தக்கறி. ஏதா டெய்லர் தான் மீன் குழம்புலாம் சாப்பிடக்கூடாத. பேசுறதா பாப்பல வாங்க மச்சான வரவே திட்டு. டெய்லர் தெரிஞ்சு போச்ச புறம்போக்கு. வந்து வராம ஏன் எடுத்து விடுற? இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா தம்பி. இது ஒரு ஆளு, இது சொன்னதை நான் மனசுல வச்சுக்கணும். போக்கா, நான் அந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏக்கா, இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம கிராமத்துல உலாத்துது, இது எங்க இருக்குது? அடியே, நம்ம கிராமத்தை பத்தி உனக்கு தெரியும். விலாசம் விசாரிச்சா விலா எலும்பு எடுத்து வாங்கணும். அடே, அதெல்லாம் பட்டணத்துல வச்சுக்கலாம். ஏக்கா, இந்த பொண்ணு பட்டணம் வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அது அவங்க அப்பனு கேளு. விலாசமும் சொல்ல மாட்டேன், அப்பனை கேளுன்னு சொல்லுவேன். 1.5 மீட்டர்ல 2 தைப்ப நீ தை தை தை. நீ வாடா தம்பி, மீன் குழம்பு ஆறிட போகுது. ராதா, அங்க பாட்டு மரத்துல எவ்வளவு மாங்காய், பார்த்தாலே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. சரி, கேர்க்குங்கடி கொடங்களேன். இருங்க, இங்க இருந்து அடிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரிச்சு போச்சு. அப்ப செய்வோமா? வேலியை தாண்டி குதிப்போம். திருடி தின்னாதாண்டி மாங்காய் ருசிக்கும். வாங்க வாங்கடி. ராதா, ஜாகிரதை, ஏறு. இருடி. பாத்து ராதா, ஜாகிரதை ஜாகிரதை. ராதா, சீக்கிரம் புடிடி. போதுமாடி, இன்னும் வேணுமா? போதும் போதும். நீ பறிச்சு போட்ட மாங்காய் ஊறுகாய் போட்டா 1 வருஷத்துக்கு ஆகும். ராதா, இறங்கி வந்துடு. யாராவது பாக்குறதுக்குள்ள ஓடி போயிடலாம். ஓடி சரிதான், மரத்து மேல ஏறியாச்சு. எல்லா காயும் பறிச்சுட்டு தான் இறங்க போறேன். இந்த அப்படி ராதா அம்மாவும் இன்னும் 2 பெண்களும் நம்ம தோப்புல மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதாவா? சரி, நீ போய் காய் விடுவா. சரிங்க.
மாங்காயா திருடுற? இல்ல கோபி, இனிமே திட மாட்டேன் கோபி. இல்ல சத்தியமா திட மாட்டேன் கோபி. கோபியாவது நாம வா பேசா ஒண்ணு சும்மா கோபி கோபி விட்டுடு கோபி. மரியாதையா ஏறு 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 கோபி. அது இருக்க வா உன்னை கங்காஸ்தானம் குதி. ஆமா எங்க பாக்குறேன்? இனிமே மாங்காய் திருடுயா? இல்ல மாங்காய் பிடிக்குதா இனிக்குதா? இல்ல கோபி திட மாட்டேன் கோபி. சத்தியம் முக்கு வா போனா போது வா. இனிமே திருடவே மாட்டியா? இல்ல கோபி. ஓ சத்தியமா திட மாட்டேன் கோபி. திருநவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான். ஞானஸ்தானம் தான். வர்றேன் வந்துட்டேன். மரத்து மேல யாராவது இருந்தா உடனே கீழே இறங்கி ஆகணும். இல்ல கோபி நான் இங்க இருக்கேன். ஓஹோ சீக்கிரம் கீழே இறங்கி வா. மரியாதையா இறங்கி வர போறியா இல்லையா? இறங்குனா நீ என்னையும் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு முக்கி எடுப்பியே. ஏய் ராதா, என் கையில கயிறு இருக்கு, கயிற்று சுருக்கு இருக்கு, உங்ககிட்ட கழுத்து இருக்கு. நான் வீசுறேன், நீ மாட்டின. வேண்டாம் கோபி வேண்டாம். கோபி நீதான் ரொம்ப நல்லவனாச்சே. ஆமா ரொம்ப நல்லவன் தான். தங்கமானவன் நீனா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். கோபி இந்த தடவை விட்டுருவியா? அடுத்த தடவை வந்தா புடிச்சுப்பியா? இறங்கு. இறங்குனா என்ன விட்டுடணும். ஆமாமா இறங்குனா என்ன பிடிச்சு கூடாது. அப்புறம் நான் அழுவேன். மெல்ல 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 பாத்து. அப்படிதான். தண்ணில என்ன முக்க கூடாது. வா வா வந்தியா? பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ. கொஞ்சம் மண்ணும் தாரேன் கிண்ணடியம்மா மசக்க சீரலையோ. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? படு சுட்டு இளங்கொட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா? காய இது பழமா? கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? படு சுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா? பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணே அழிச்சென்று தெரியாதோ இளமாங்கா முன்னே. அடிராஜாத்தி நடக்குமா ஏமாத்தி முழிக்கிறே உன் புத்தி பெண் புத்தி பின் புத்தி. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும்.
துள்ளி குதிச்சா இந்த சாட்டையில் அடக்குறவே இளங்குமரி என்ன கவனி ஒன்ன பார்வையில் மடக்குறவே காற்றாட்டம் ரேக்லாவில் பறந்தோடும் வீரன் என்ன பார்த்தாலும் தெரியாது படுவேலைக்காரன் சிறுமான் தொட்டு இனிக்கிறேன் கட்டு துடிக்கிற மீனாட்டம் கண்காட்டும் கண்ணாட்டு பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் பருவம் இளவுருவம் முழு வடிவம் காட்டுதடி என்ன பார்த்தா அடி ஆத்தா என்ன பாடா படுத்துதடி பாவாடை மேலாடை எல்லாமே தண்ணி பூவா சொட்டத்தான் நின்னாளே கண்ணி என் கண்பட்டு மயங்குது பூஞ்சிட்டு மணக்குது ஈரட்டு வயசான இளமொட்டு பொண்ணா பிறந்தா ஆம்பிளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் என்னம்மா ராதா அடடா ஏன் புடவை நனைஞ்சிருக்கு எனக்கு தெரியும் நான் சொல்றேன்மா புடவையை அவசரத்துக்கு குளிக்க வெக்கப்பட்டுட்டு ராதாக்கா புடவையோட ஆத்துல குளிச்சிருக்காங்க அப்படியா இல்லக்கா கோபி வந்து தண்ணி தொட்டில போட்டு முக்கி முக்கி எடுத்தாருக்கா நிஜமாவா ஏன் அப்படி செஞ்சா கொழுப்பு இந்த பாருங்கக்கா நீங்க மாமா கிட்ட சொல்லி கோபியை கண்டிச்சு வைக்க அப்போ 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 என்ன 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 கோபி சாதாவே எப்படி யோசப்படுத்துறேன் ஓஹோ இந்த கோசம் இவன் ரொம்ப நல்லவளா இந்த பாருங்க நீ இந்த பாருங்க ஆமா உன் துணியில ஏன் இப்படி நனைஞ்சிருக்கு நானும் கோபியை தண்ணி தொட்டியில புடிச்சு தள்ளிட்டேனே சரி அதுக்கு இது சரியா போச்சு ஏன் அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க சமாதானமா போயிடுங்க நான் எப்படி சமாதானமா போக முடியும் கோபி தான் என்ன முதல்ல தொட்டு தூக்கி தண்ணியில போட்டு முக்கி அப்பப்பா எனக்கு முக்கிய தள்ளி போச்சு தெரியுமாக்கா என்ன தோப்பு நுழைஞ்சு மாங்காட்டு இருந்தா சும்மா விட்டுருவாங்க ஏக்கா நம்ம தோப்புல இருந்து ஒரு மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் பறிக்க கூட எனக்கு சொந்தம் இல்லையா நம்ம தோப்பு இப்ப இந்த வீட்டு மருமக சொந்தம் கொண்டாட சொந்தம் ஆமா கோபி என்னைக்கு இருந்தாலும் ராதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ தானே மருமக மூஞ்சிக்கு மருமக ஆம்பளை சொல்ற பொம்பளை சொல்ற கூடாது அம்மா பரமசிவம் பிறந்த வீட்டுல ஏதோ பூதர் மாதிரி புந்து நடுவுல வந்து நிக்கிறீங்க எப்ப வந்தாலும் வாசல் நின்று கதவை தட்டி குரல் கொடுன்னு சொல்றேன்ல வாசல்லையே நின்னு குரல் கொடுக்க நான் என்ன வெட்டியானா பொங்கையா நான் கேட்டா வந்த தொட்டு அளவெடுக்கிற டெய்லர்மா இந்த பரமசிவத்துக்கும் உள்ள வர ஒரு பெர்மிஷனா எங்க வந்த சின்னம்மா ஜாக்கெட் தச்சு கொண்டாட சொன்னாங்க கொண்டாந்துருக்கிறேன் அதுக்குள்ள இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பரமசிவம் ஜாக்கெட் தச்சிட்டியா தச்சாச்சுமா கொண்ட கொண்ட போட்டுட்டு சரியா இருக்குதான்னு சொல்லுங்க சீக்கிரமா கூலிய கொடுங்க 4 இடம் போறவன் இரு இதை வந்துரு அம்மா போன மாசத்தை விட நீங்க இப்ப ஒரு சுத்தி அழைச்சிருக்கீங்க என்னையா எதுக்கு பீடிக்க இல்ல உங்க ஜாக்கெட் அளவு எங்கிட்ட தானே இருக்குது அம்மா ஒரு சின்ன விஷயம் என்ன மச்சான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கான் அவன் அங்க பெரிய டெய்லர் கம்பெனில வேலை பார்த்தவன் மாடல் எல்லாம் வாழலையிலேயே கட் பண்ணுவானா அவனுக்கு நம்ம கிராமத்திலேயே ஒரு கடையை வச்சு கொடுத்தா நம்ம கூடவே இருந்துருவானேன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா வட்டி போட்டு கொடுத்துறமா ஏய்யா நான் வட்டி கடையை வச்சிருக்கிறேன் வெத்தலை பாக்கு கடை வரதராஜன் தான் சொன்னான் அந்த அம்மா வட்டி கூடுறாங்கன்னு ஊரே பேசுதரான்னு அம்மா இங்க வாயே என்னடி இந்த கட்டளை வந்து பாருமா என்னது இங்க வாமா ஜெய் 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 என்னடி இது பாருமா ஜாக்கெட் எப்படி தைச்சிருக்கான்னு நேரம் தூக்கி விட்டு சரியா போகும் எப்படி பட்டாலும் அப்படிதான் இருக்கு நல்ல துணியை கெடுத்துட்டான் படுபாவி இரு அவன் அடியே இப்படியே போறியே துணியை போதிட்டு போ யோ பரமசிவா அம்மா அம்மா இப்படி ஜாக்கெட் தைக்கிறது
என்னம்மா துண்டை போத்திக்கிட்டு இப்படியா ஜாக்கெட் தைக்கிறதுன்னா நான் எப்படி பார்த்து சொல்றது? துண்டுக்குள்ள ஜாக்கெட் இருக்கு, அதுவும் இது வரைக்கும் தான் இருக்கு. ஐயோ, என் பட்டணத்து மச்சான் தச்சாம்மா. அவன் தான் சொன்னா 1.5 மீட்டர்ல 2 தேரும். இவ்வளவு தேரும்னு எனக்கு தெரியாதும்மா. யாரு? அன்னைக்கு பார்த்தனே தைய மிஷின்ல போடுற ஊசி மாதிரி இருந்தானே அவனா? அதே ஊசிதான். உன் பேர் என்ன? அதுக்குள்ள வரதாச்சா? ஸ்வீட் சதா. சாதா, நீதானே மச்சான்? நீங்களும் அப்படியே கூப்பிடலாம். நான் உன்னோட விளையாட வரல. வேற என்ன பண்ணலாம்னு வந்திருக்கீங்க? கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. கேள்வியில மரியாதை இருந்தா பதிலையும் இருக்கும். இப்படி தைச்சிருக்கியே, எப்படி